போடா. வராத சொன்ன கேளு. உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. என்னடா போடா. உனக்கு என்னடா போடா. இப்ப என்ன பண்றது? ஓடிடுவா. எப்பா முடியலையே. அதான் எந்த பக்கம் போறது? இந்த பக்கம் போவான். என்ன நடக்குதுங்க? இவன் எதுக்கு வீட்டுக்கு வந்தா? ஐயோ வரானே. எங்க போறது எங்க போறது? இங்க ஒளிஞ்சுக்குவா. பாரு தெய்வானே, இது வரைக்கும் அபி யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை. அவளுக்கு எந்த கெடுதலும் வராது. ஆண்டவர் இருக்கமா, அவன் பார்த்துக்குவான். வா, எதையும் யோசனை பண்ணாத, வா. யாருனே தெரியலையே, இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னாச்சு? ஏன் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மாப்பிள்ளையோட அம்மா போட வேண்டிய சம்மந்தி மாலைய யாரோ ஒரு பையன் பொண்ணு காலத்துல போட்டு போயிட்டான். என்னக்கா நடந்துச்சு? ஒரு பையன் திருடனை துரத்திட்டு வந்து சம்மந்தி அம்மா பொண்ணு கழுத்துல மாலை போட போகும்போது அவன் அந்த தட்டை தட்டி விட்டான். அவன் கைப்பட்ட மாலை நம்ம பொண்ணு கழுத்துல விழுந்துடுச்சு. யாரோ ஒரு பையன் மாலையை போட்டுட்டு போயிட்டானா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. அந்த பையன் மாலையை தட்டி விட்டாலும் அந்த மாலை என் கையில இருந்தா அபி கழுத்துல விழுந்துச்சு. அதனால அந்த மாலை நான் போட்டதா தான் கணக்காகும். நீங்க எல்லாரும் நலுங்க ஆரம்பிங்க. சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. ஒவ்வொருத்தரா வந்து பொண்ணுக்கு சந்தன குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க எல்லாரும். தெய்வானே, ஒன்னும் யோசனை பண்ணாத தெய்வானே. எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நினைச்சுக்கேன். இது வேற நம்ம அபிக்கு ஒரு கெடுதலும் நடக்காது. எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். அவன் தட்டி விட்டு மாலையை போட்டத யாரும் தப்பா எடுத்துக்கல. நம்ம தப்பிச்சோம். உட்காருமா. சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. நல்ல நேரம் முடியதுக்குள்ள நலங்க ஆரம்பிங்கம்மா. சரி.
வாங்க நீங்க நிலங்க வைங்க. உனக்கு பிடிச்ச பையனை சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு 100 வருஷம் சேர்ந்து வாழணுமா? ஆமா, மாப்பிள்ளை எங்க காணோம்? அவனை பார்த்த உடனே இவன் எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டானோ தெரியலையே. இப்ப என்ன பண்றது? அவன் இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பான். நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. வேணா சொன்னா கேளு, உனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. வேணா ஒழுங்கா விட்டுரு. விடுறதுக்காக வாடா இவ்வளவு தூரம் தொட்டின வந்தேன். வேணா போயிடு. மரியாதையா அந்த பர்ஸை கொடுத்துரு. டேய் தபரு, வேணா சொன்ன கேளு, குத்திடுவேன். வீணா செத்து போயிடாது. டேய் குத்திடுவேன். டேய் என்னடா பாக்குற? நீ குத்து வாங்காம போக மாட்ட போல இருக்க. ஏய் ஏய் இங்க பாரு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஏய் விட்டுரு. சொன்ன கேளு, வேணாம். ஏய் வேணாம். ஏய் ஏய் விட்றா. ஏய் விட்றா. ஏய் விட்றா. தேவையில்லாம பிரச்சனை. விட்றா விட்றா. டேய் சொல்றா விட்றா. விட்றான்னு சொல்றேன்.
இனிமேல் இந்த ஏரியால எங்கன்னா உன்னை பார்த்தேன் தொலைச்சிருவேன்டா உன்னை. இந்த சஞ்சீவ் தொல்லை தாங்க முடியல. பார்ட்னர் இன்னைக்கு சஞ்சீவை கூட்டிட்டு பெங்களூருக்கு கிளம்புறதா சொன்னாங்க. அப்புறம் எப்படி இவன் இங்க வந்தான் ஒண்ணுமே புரியலையே. எப்படி வந்திருப்பான்? எதுக்கும் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். சொல்லுங்க பார்ட்னர். என்னத்த சொல்லுங்க? நேத்து நைட் என்கிட்ட என்ன சொன்னீங்க? நானும் சஞ்சீவும் நாளைக்கு பெங்களூருக்கு கிளம்பி போயிடுவோம், அவனால இனிமே எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா. என்ன ஆமா? இன்னைக்கு என் தங்கச்சிக்கு நலங்கு. அந்த சஞ்சீவ் எங்க வீட்டுக்கே வந்துட்டான். உங்க வீட்டுக்கே வந்துட்டானா? ஆமா, வந்தது மட்டும் இல்ல, அபி கழுத்துல என்னமோ அவ புருஷன் மாதிரி சம்மந்தி மாலையே வர போட்டுட்டு போயிட்டான். மாலையே போட்டுட்டானா? சஞ்சீவ் அபிய பாத்துட்டானா? இல்ல, பாத்திருந்தா பெரிய பிரச்சனையே பண்ணிருப்பான். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. சஞ்சீவ் ஒரு திருடனை விரட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்தான். அவனை துரத்திக்கிட்டு வந்த வேகத்துல வீட்டுல இருந்த எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு மாப்பிள்ள அம்மா கையில இருந்த மாலையையும் தட்டி விட்டுட்டு திருடனை துரத்திக்கிட்டே போயிட்டான். அந்த மாலை அபி கழுத்துல போய் விழுந்துருச்சு. அப்படியா? சஞ்சீவ் அபி கழுத்துல மாலைய போட்டான்னு சொன்ன உடனே நான் பயந்துட்டேன். அவன் தெரியாம தானே உங்க வீட்டுக்கு வந்தான். அதுக்கு எதுக்கு இப்படி டென்ஷன் ஆவறீங்க? புரியாம பேசாதீங்க. அவன் தெரிஞ்சு வந்தானோ தெரியாம வந்தானோ, அவன் எதுக்கு வந்தான்? வந்தவன் ஒருவேளை அபிய பாத்திருந்தா நம்ம பிளான் எல்லாம் வாஷ் அவுட் ஆயிருக்கும். ஏதோ நம்ம நேரம் தப்பிச்சிட்டோம். எந்த ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கு முன்னாடியே கணிச்சு தப்பிக்கிறவன் தான் புத்திசாலி. நடந்ததுக்கு அப்புறம் அதை நினைச்சு ஃபீல் பண்றவன் கோமாளி. நீங்க புத்திசாலியா இருங்க பார்ட்னர். இன்னொரு தடவை இந்த தப்பு நடக்க கூடாது. இந்த மாதிரி தப்பு இனிமே நடக்காது பார்ட்னர். சஞ்சீவ எவ்வளவு சீக்கிரமா இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இந்த ஊரை விட்டே கூட்டிட்டு போயிடுறேன். சரியா? சரி, சீக்கிரம் இந்த ஊரை விட்டு கிளம்புங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை நாளைக்கே முடிச்சாகணும். இல்ல அவ என் வாழ்க்கைக்கு எதிரியா வந்து நின்னுடுவான். சொல்லு மேடம். அந்த சஞ்சீவு பயங்கரமான ஆளா இருக்கா மேடம். நான் அபிய நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறத தெரிஞ்சுக்கிட்டு உங்க வீடு வரைக்கும் வந்து என்ன அடிக்க துரத்துறா மேடம். நீங்க கவலைப்படாதீங்க மேடம். இந்த சல்மான் யாரு? சிறுத்த மாதிரி சிக்குவானா ஓடி சிட்டா பறந்து வந்துட்டேல்ல. யோ, அவன் துரத்துனது உன்ன இல்ல. லூசு மாதிரி எதுவும் பண்ணாம ஒழுங்கா ஃபங்க்ஷனுக்கு வந்து சேரு. சரிங்க மேடம், நான் வந்துடுறேன். அப்ப சஞ்சீவ் துரத்துனது என்ன இல்லையா? அப்ப நானாதான் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டனா? ஐயோ ஐயோ, என்ன வேட்டிய காணா? ஓடி வந்த வேகத்துல வேட்டி எங்க விட்டனே? ஐயோ, இப்ப எப்படி இந்த கோலத்துல ஃபங்க்ஷனுக்கு போறது? யாராவது பார்த்து மானம் போறதுக்குள்ள இங்க இருந்து ஓடிடுவா. ஐயோ, கழுக பார்த்த பாம்பு மாதிரி அந்த பையனை பார்த்தா போதும் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்ப யாராவது வந்து மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டா என்ன சொல்லி சமாளிக்கிறது? சமந்தி, மாப்பிள்ளை எங்க போனாரு? ஆளையே காணோம். ஐயோ, இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? சமந்தி, உங்களை தான் கேக்குறேன். சொல்லுங்க சமந்தி. மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டேன். மாப்பிள்ளை இங்கதான் பக்கத்துல தான் போயிருக்கான். இந்த ஃபங்க்ஷனுக்கு வரதா இருந்த ஃப்ரெண்டுக்கு அட்ரஸ் தெரியலையா, அதான் அவரை கூட்டிட்டு வர போயிருக்கான். இப்ப வந்துருவான். சரி சமந்தி.
சமந்தி இந்த ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். இந்த பாம்பேக்காரன் எதுக்கு இப்ப ஃபோன் பண்றா? ஐயோ. பாஸ், நான் உங்ககிட்ட கஸ்டமர் கேக்குறாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு போட்டோ கேட்டனே, ஏன் இவ்வளவு டிலே பண்ற? அந்த பொண்ணு வீட்ல அவ போட்டோ வாங்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, அதான். என்ன இப்படி சொல்ற? போட்டோ இல்லாம நான் எப்படி கஸ்டமர்ட்ட டீல் பேசுறது? ஐ வாண்ட் போட்டோ இமிடியேட்லி. இருங்க 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 பாஸ், கோவப்படாதீங்க. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் இப்போ பொண்ணு வீட்ல தான் இருக்கேன். இன்னைக்கு பொண்ணுக்கு நலங்கு. நான் இப்பவே என் போன்ல பொண்ணு போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஓகே, சீக்கிரமா அனுப்பு. சரிங்க பாஸ்.